சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் துணையை பற்றிய மிக முக்கியமான செய்தியை கேட்டுக்கொள். இந்த செய்தியை நீ கேட்கும் இறுதியில் உன் வாழ்க்கை துணையை வெறுப்பாய். அதன் காரணத்தையும் முழுமையாக தெரிந்து கொள். இந்த செய்தியை கேள். உன் வாழ்க்கை துணை யாருக்கும் வாக்கு கொடுக்காத ஒரு நிலையில் இன்று ஒருவருக்கு தலையில் அடித்து சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார். அந்த சத்தியத்தை பற்றிய விளக்கம்தான் உன்னிடத்தில் நான் சொல்ல வந்துள்ளேன். என் அன்பு குழந்தையே, கல் நெஞ்சாக உன் துணை இருக்கின்றார் என்று உன் மனதில் வேதனைகள் இருக்கின்றது. யாருடைய உணர்வையும் புரிந்து கொள்ளாமல், யாருடைய அன்புக்கும் தலை வணங்காமல், யாருடைய அன்பையும் மதிக்காமல் தான் பெரிது என்று இருக்கும் உன் வாழ்க்கை துணையை நினைத்து நீ கண்கலங்காத நாளே இல்லை. அப்படிப்பட்ட இந்த நிலையில் ஒருவரின் நினைவுக்கு மதிப்பு கொடுத்து, ஒருவரின் உணர்வை மதித்து அவர் இன்று தலையில் அடித்து சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார். இது மிகவும் அதிர்ச்சியான செய்திதான். அந்த சத்தியத்தை யாருக்கு எதற்காக செய்து கொடுத்தார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். யாருடைய மனதையும் யாரும் முழுமையாக இங்கே புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதை ஒவ்வொருவருக்கு அதை தான் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டு மனதில் மூட்டையாக கட்டி வைத்து கொண்டு வெளியில் அழகாக பேசினால் அடித்து வருகிறார்கள். அந்த நடிப்பை நம்பி எத்தனையோ பேர் தன் வாழ்க்கையை இழந்து நிற்கிறார்கள். முகம் முழுக்க சிரிப்பு, அத்தனை இனிப்பான வார்த்தைகள், ஆனால் மனதில் வஞ்சகமும் வெறுப்பும் கொட்டி கிடக்கிறது. அதை வெளியில் காட்டாமலும் தன் மனதில் இருப்பதை வெளிப்படுத்தாமலும் நடிக்கும் உலகம் அம்மா இது. அப்போது உன் வாழ்க்கையை எப்படி பத்திரப்படுத்திக் கொள்வது என்பது உன்னுடைய கையில்தானே இருக்கிறது. பேசினால் சுலபத்தில் ஏமாந்து விடுவாய் என்று உன்னை பார்த்து விட்டார்கள். உன்னிடம் எதை வேண்டுமானாலும் சுலபமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். அப்பொழுது அப்படித்தானே உன்னை ஏமாற்றுவார்கள். யாரிடத்திலும் உன் மனதை இருப்பதை சுலபமாக வெளிக்காட்டி விடாதே. இதுதான் என் மனதில் இருக்கிறது, இதுதான் என் வருத்தம், இதற்காகத்தான் அமைதியாக இருக்கின்றேன், இதைதான் எதிர்கொண்டிருக்கின்றேன் என்று யாரிடத்திலும் உன் வார்த்தையால் சொல்லிவிடாதே. உன்னை எடை போட்டு பார்க்க இங்கே எத்தனை பேர் காத்திருக்கிறார்கள் தெரியுமா? அந்த எடை பொருளாக நீ மாறிவிடக்கூடாது என்று தான் இப்பொழுது நான் வந்துள்ளேன். நான் கூறும் ஒவ்வொரு வார்த்தையிலும் எத்தனை சத்திய வாக்கு இருக்கிறது என்பதை கூர்ந்திக்க. உன் வாழ்க்கை விலை போகாது. உன் மனதில் இருக்கும் ரகசியங்களை கட்டி போடு. எது இருக்கின்றதோ இல்லையோ யாரிடத்திலும் எதையும் பகிர்ந்து விடாதே. உன் மனம் எப்படிப்பட்டது, என்னை எதிர்பார்க்கிறது, என்னை தெரியப்படுத்தாது. உன்னை கல் நெஞ்சக்காரி என்று சொன்னாலும் பரவாயில்லை, அமைதியாக அங்கே. அப்போது உன் வாழ்க்கையில் எந்த விபரீதங்களும் ஏற்படாமல் உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்வாய். இப்பொழுது நான் கூறுகிறேன், உன் வாழ்க்கை துணை உன்னை பிரிந்து இத்தனை காலமாகியும் உன்னிடம் மனமிட்டு பேசாத உன் வாழ்க்கை துணை உன்னை நெருங்கிய ஒரு உறவிடம் தான் ஒரு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார். அவர் யாரோ ஒருவரிடம் இத்தனை இறங்கி போவதற்கு, உன்னிடம் வந்து மனமிட்டு போவதற்கு உன்னிடம் மனமிட்டு இறங்கி போய் பேசு இருந்தால் என்றோ குடும்பங்கள் ஒன்றாக இருக்கும். மற்றவர்களுக்கு கொடுக்கும் முன்னுரிமையை உன் வாழ்க்கை துணை உனக்கு கொடுப்பதில்லை. இதுதான் முதல் தவறு. இந்த தவறை எப்போதும் உன் வாழ்க்கை துணை உணர்கிறாரோ அன்று உன் வாழ்க்கை உன் கைகளில் திரும்பும் வரும். அதுதான் வாழ்க்கையின் நியதி. எல்லாம் நன்மைக்கு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.